அவன் வந்துட்டு அண்ணங்காரன் ஹீரோயின் மேலே தூங்கிட்டு வரான். ஹீரோ வந்து இவங்களை கூட்டிட்டு வந்து விடுறான். அப்போதான் ஹீரோ என்ன பண்ணுறான்னா வேக வேகமாக காரை விட்டு இறங்கி ஹீரோயினை கையை பிடிச்சி வெளியில் இழுத்து ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண பார்க்குறான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ, அவன் இங்கே இருக்கும்போது இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், அவன் குடிச்சான்னா அவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, அவனை சுற்றி என்ன நடந்தாலும் அவனுக்கு அது தெரியாது அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியும், அதனால தயவு செஞ்சு என்னை விட்டு தள்ளி நில்லு அப்படின்னு சொல்லும் போது அவனை பற்றி உனக்கு என்னடி தெரியும், அவன் எப்பேற்பட்டவனாவது உனக்கு தெரியுமா, அவனை வந்து நீ ஏன் கூட கம்பேர் பண்ணி நீ அவன் கையை பிடிச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுறான். இப்போ அவன் எழுந்து வரான். அவன் எழுந்து வந்த உடனே என்ன பேசுகிறான் அப்படின்னு சொல்லி கேளு, அதுலேருந்தே அவன் உனக்கு என்ன மதிப்பு கொடுப்பான் அப்படின்றது உனக்கு நல்லாவே புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் அண்ணங்காரன் வந்துட்டு அப்படியே ஃபுல் போதையில் எழுந்து தள்ளாடிக்கிட்டே வரான். ஹீரோ பக்கத்தில் போய் நின்ன உடனே எனக்கு சீக்கிரமாக ஒரு பொண்ணு பாரு, இப்போவே எனக்கு ஒரு பொண்ணு வேணும், இன்னைக்கு நைட்டு என் கூட தங்குறதுக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறான். இந்த பொண்ணு எனக்கு ஓகே, இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு வந்துட்டு எவ்வளோ ஆனாலும் சரி இந்த பொண்ணு தான் வேணும் இன்னைக்கு நைட்டுக்கு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு அட பாவி, அப்போ நீ என்ன ப்ராஸ்டியூட் நினச்சிட்டியாடா அப்படின்னு சொல்லி அவளுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே அந்த டைமுக்கு ஹீரோயினை கட்டி பிடிச்சிடுறான். அவன் கட்டி பிடிச்சிட்டு தப்பாக பேசிக்கிட்டே இருக்கான். ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த டைம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அடடா அப்படின்ற மாதிரி அப்போவே வந்து ஹீரோயினை கேஸ் பண்ணுறான். அவன் தான் ஃபுல் போதையில் இருக்கான் இல்லையா. அன்னைக்கு நைட்டே வந்து நம்ம ஹீரோவும் வந்துட்டு ஒன்றா தான் தங்குறாங்க. ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா அண்ணங்காரனை மட்டும் அவனோட வீட்டில் இறக்கி விட்டுட்டு நம்ம ஹீரோயினும் அங்கேருந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ இவனோட அசிஸ்டன்ட் வந்து என்ன பண்ணுறான்னா அவனை கூட்டிகிட்டு போயிட்டு உள்ளே படுக்க வைக்கிறான். அப்போ அண்ணங்காரன் உளறிக்கிட்டே இருக்கான். அப்போ அசிஸ்டன்ட் உடனே ஹீரோக்கு ஃபோன் பண்ணி என்ன இவர் இவ்வளோ குடிச்சிருக்காரா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நிறைய குடிச்சிட்டாரு போல அப்படின்னு சொல்கிறான். கிடையவே கிடையாது, நானும் அங்கே தான் இருந்தேன், அவர் குடித்ததே 2 கிளாஸ் தான் குடித்தாரு, அதுக்குள்ளே அவர் இவ்வளோ அளவுக்கு போதை ஆகிறதுக்கு சான்ஸே இல்லையே அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோக்கு டவுட் வருது. அண்ணங்காரனும் அவன் நினச்சா மாதிரி போதையில் இல்லை, அண்ணங்காரனும் ஃபுல்லாக ஆக்ட் பண்ணியிருக்கான். ஹீரோயினும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்போ தான் இவங்க 2 பேரும் பயங்கரமாக வந்துட்டு கேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அதை எல்லாத்தையுமே அண்ணங்காரன் பார்த்துட்டான். இதுக்கப்புறம் கண்டிப்பாக அவன் நம்மளை உயிரோடையே வைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு புரிஞ்சிடுச்சு. உடனே அடியாளங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இன்னைக்கு நைட்டே வந்துட்டு அவன் உயிரோடு இருக்கக்கூடாது, இந்த உலகத்தை விட்டு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆளுங்களை அனுப்பிடுறான். இங்கே அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோவுமே ரெடி ஆயிடுறான். வாங்கடா எவனா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு